8+ months குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு ஹை ப்ரோட்டீன் பாசிப்பருப்பு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பை ஒரு 3 மணி நேரம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்து அளவான தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஒரு க்ளீனான பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ்டு ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி வணக்கி சேர்த்துக்கோங்க. வணக்கி சேர்த்துக்கிறது மூலயமா குழந்தைங்க கொஞ்சம் ஈஸியாக கடிச்சு சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு காஸ்ட் அயர்ன் தவால கொஞ்சமாக கீயை டாஸ் பண்ணிவிட்டு இந்த தோசையை அழகாக ஊற்றி எடுத்துக்கலாம். இது கூட நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இந்த தோசைக்கு ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும். இது கூடவே நல்ல காரசாரமான தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் சும்மாவே ஊட்டி விட்டுடலாம். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.